அனைவருக்கும் வணக்கம். அனைவரையும் மீண்டும் தஞ்சை சமையலறையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சிம்பிளான ஆஃபீஸ் போகிறவங்களாம் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு சிம்பிளான கொழுக்கட்டை ரெசிபி வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம மாவு எப்படி பிசைஞ்சுக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் நான் போட்டிருக்கேன். விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பார்ட் 2ல் நம்ம மாவு எப்படி பிசைஞ்சிக்கலாம் அப்படிங்கிற வீடியோ இருக்குது. நீங்கள் அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் தொட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஒரே சைஸாக நம்ம உருண்டையை உருட்டி வச்சுருக்கோம். இட்லி பாத்திரத்தில் நான் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அதில் தட்டு வச்சு நான் மேலே துணி போட்டிருக்கேன். அதில் நம்ம இந்த வேக வச்ச அதை உருட்டி வச்ச கொழுக்கட்டை எல்லாத்தையும் எடுத்து வச்சு நம்ம வேக வைக்கலாம். ஸோ இது ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதும், வெந்துடும். இது வேலைக்கெலாம் போகிறவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி கடகடன்னு ஈவினிங் கூட நம்ம இந்த மாதிரி கொழுக்கட்டையெல்லாம் பண்ணி சாமி கும்பிட்டுடலாம். ஸோ இப்போ இது நல்லா வெந்திருக்கு. நான் ஒரு ஈரக்கை வச்சுட்டு நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும். இல்லைனா எடுத்து ஒரு குச்சி வச்சோ இல்லை டூத்பிக் வச்சு இல்லைனா கத்தி வச்சு குத்தி பாருங்கள் வெந்திருக்கான்னு. இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். பால் நல்லா கொதி வரணும். ஸோ நீங்கள் பக்கத்துலேயே நின்று கிண்டி விடுங்க. நான் திக்கான பால் தான் எடுத்திருக்கேன். அப்போ தான் நமக்கு அந்த பால் கொழுக்கட்டை ரொம்பவே டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும். ஸோ அதனால் நான் தண்ணி ஊற்றாத திக்கான பால் தான் எடுத்திருக்கேன். ஃபுல் க்ரீம் மில்க் தான் எடுத்திருக்கேன். இந்த பால் நல்லா கொதி வரட்டும். இப்போ நம்ம பால் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க உருண்டையெல்லாம் இதில் போடலாம். வேக வைக்காமல் போட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி வெந்த மாதிரியே இருக்காது. அதனால் வேக வச்ச உருண்டையை நம்ம இதில் போட்டுக்கலாம். நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த கொதிக்கிற பாலில் இது கொஞ்ச நாள் நல்லா கொதிக்கட்டும். இந்த உருண்டை போட்டுட்டு நம்ம அந்த கொழுக்கட்டை எல்லாமே அதில் நல்லா பாலில் சாறுற அளவுக்கு ஊறிட்டு வரும். ஸோ அதனால் கரையாமையும் இருக்கும். அதனால் நல்லா கொதிக்கட்டும். நம்ம இதில் ஒரே ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் போல் நமக்கு ஏலக்காய் தூள் போட்டுக்குவோம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள். அதில் ஒரு பிஞ்சளவுக்கு நான் பச்சை கற்பூரத்தை நுணுக்கிட்டு போட்டிருக்கேன். அது நெய்வேத்தியத்துக்கே நீங்கள் பச்சை கற்பூரம் போட்டு வச்சிங்கன்னா ரொம்பவே தனி ஒரு ஃப்ளேவராகவும் ரொம்ப நல்லாயிருக்கும். வேறொரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேன். இதில் சின்ன சின்ன பல்லாக கட் பண்ண தேங்காய் இருக்குது. அதை நான் போட்டிருக்கேன். நீங்கள் துருவி கூட போட்டுக்கலாம். இதை கொஞ்ச நாள் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு மாதிரி செவரட்டும். அது கூடவே நான் பாதாம் பருப்பு, நீங்கள் முந்திரி பருப்பு, பிஸ்தா எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம காய்ச்சி வச்சுருக்க பால் கொழுக்கட்டையில் சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாகவும் அதே சமயத்தில் ரொம்ப நல்ல ஒரு ஃப்ளேவராகவும் நல்லாயிருக்கும். நீங்கள் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நெய்வேத்தியத்துக்கும் ரொம்பவே உகந்ததாக இருக்கும். நம்மளுடைய பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. 1 கப் நீங்கள் மாவு எடுக்க போகிறீங்க, பச்சரிசி மாவு அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஒரு கப்புக்கு கொஞ்சம் கம்மியான வெல்லம் எடுத்து இடிச்சிட்டு நான் இப்போ தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். பாகுனா கம்பி பதம் அப்படின்லாம் இல்லைங்க, நல்லா கொதி வர அந்த ஸ்டேஜுக்கு தான். ஸோ நான் இதை இதில் எடுத்து அதில் பாதி கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி, அதாவது இந்த வெள்ளம்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் கரையட்டும். இப்போ நம்ம ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு நான் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். ஸோ அதே சேம் இடியாப்ப மாவு, பச்சரிசி மாவு அதுதான் நான் எடுத்திருக்கேங்க. இதில் கொஞ்சம் போல் நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் ஏலக்காய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு பொரிச்ச எள். நான் எள்ளை வெறும் வானலில் பொரிச்சிட்டு போட்டிருக்கேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் பூ போட்டிருக்கேன். நீங்கள் சின்ன சின்ன பல்லாக கூட கட் பண்ணி தேங்காவை போட்டுக்கலாம். அதுவும் கடிக்கும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவில் உப்பு, எள், தேங்காய் எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம வெள்ளைப்பாகு பாருங்கள், நல்லா தலப்புலன்னு கொதிச்சிட்ருக்கு. இது கம்பி பதம் அப்படிலாம் எதுவும் தேவையில்லைங்க. நல்லா இந்த மாதிரி கொதிச்சா போதும். பாருங்கள், இப்போ மாவில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளைப்பாகு சேர்க்குறேன். ஒரே எதிரியாக சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பாகில் சேர்த்து, பாகு நல்லா சூடாக இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மாவோடு ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஜாஸ்தி சேர்த்துட்டோம்னா மாவு குழன்னு ஆகிடும், ஜென்ரலாக சொல்கிறது தான். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நிதானமாக சேர்த்து நல்லா மாவை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. இந்த மாதிரி ஒரு கரண்டி, உங்களுக்கு எது மத்து எது நல்லா வருமோ அதை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இது மாதிரியே ஃபுல் மாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். உங்களுக்கு அது எப்படி நல்லா அப்படி நல்லா பதமாக கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போது நான் நெய் ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது என்னென்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். நீங்கள் நெய்யை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பிணைஞ்சுக்கோங்க.
நெய் தொட்டிட்டும் நீங்கள் இதை பிடிக்கும்போது பிடிச்சிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் மாவு. இல்லைனா இந்த மாதிரி மாவில் சேர்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கூட நெய்யை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். நெய் போட்டால் அது ஒரு ஃப்ளேவர் தனியாக நல்லாயிருக்கும். அதனால் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நம்ம கையில் கொஞ்சம் போல் நெய்யோ எண்ணெயோ தடவிக்கோங்க. தடவிக்கிட்டு இப்போ நம்ம கொஞ்சம் போல் மாவை எடுத்து இப்படி பிடிச்சோன்னா அதுதாங்க பிடி கொழுக்கட்டை. நம்ம இப்படி உருட்டிட்டு அப்படி பிடிக்கணும். அப்போ நம்மளோட கையோட அந்த விரல்கள் இந்த மாதிரி பதிஞ்சு வரணும். பாருங்கள், இந்த மாதிரி பதிஞ்சு வந்ததுன்னா இதுக்கு பேர் தான் பிடி கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம மாவு எல்லாத்தையும் பிடிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட பிடி கொழுக்கட்டை எல்லாமே பிடிச்சு தயாரான நிலைமையில் இருக்குது. இதை நம்ம இட்லி பாத்திரத்துக்கு சூடு பண்ணிவிட்டு தண்ணி வச்சு கொதி வந்ததுக்கப்புறம் வேக வைக்கலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா அடியில் கொதிச்சிட்ருக்கு. நான் துணி போட்டிருக்கேன் தட்டு வச்சு. இதில் நம்ம கொழுக்கட்டையை வரிசையாக அடுக்கி வச்சிடலாம். அடுக்கி வச்சு நம்ம மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம சிம்பிளான கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். பிடி கொழுக்கட்டை ரொம்பவே ஈஸி. வேலைக்கு போயிட்டு வரவங்களுக்கு கடகடன்னு ஃபாஸ்ட்டாக வந்து கூட நீங்கள் ஈவினிங்கில் சாமி கும்பிட்றதுக்கு இதை தயார் பண்ணலாம். பூர்ணம்லாம் ரெடி பண்ணி நமக்கு பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி டைம் இல்லாத டைமில் இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் பிடி கொழுக்கட்டை பண்ணலாம். அப்புறம் மாச சதுர்த்தி, சங்கடகர சதுர்த்தி இந்த மாதிரி டைமில் கூட நம்ம இந்த மாதிரி கொழுக்கட்டை பண்ணி ஈஸியாக சாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம். இது ஒரு சிம்பிளான ஈஸியான ரெசிபி. நம்ம ஃபாஸ்ட்டாக குயிக்காக ஈஸியாக குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நம்மளுடைய கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நீங்கள் கொஞ்சமாக கையில் தண்ணி தொட்டுக்கிட்டு கொழுக்கட்டையை தொட்டு பாருங்கள், நல்லா கொழுக்கட்டை வெந்துருச்சு. ஸோ நம்ம கொழுக்கட்டை தயார். வெரி குயிக்காக சீக்கிரமாக செஞ்சிடலாங்க. என்னங்க அவ்வளோதான் கொழுக்கட்டையான்னு பார்க்குறீங்களா? இல்லைங்க, இன்னுமே கொழுக்கட்டை வெரைட்டி வந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் வீடியோக்களை தெரிந்து கொள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.